மோசம் பண்ணி பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. இந்த நிலைமையில ஒன்ன தவிர எனக்கு வேற கதை இல்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்வே இல்ல. என்ன அப்படி பாக்குற? உனக்காக சேரிக்கு போன. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு வந்த. கடவுளை அடியோட வெறுக்கிறவன் நீ கடவுளை வணங்கறதுக்கு வந்திருக்கியா? பக்தி வந்துருச்சா? இல்ல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பம். இன்னும் தெரியலையா? நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்க. டிக்கெட் வாங்கி சர்க்கஸ்க்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை பார்க்கலாம். ஆனா கூட்டுல இல்லாத விலங்கு கிட்ட வந்து பார்க்க முடியுமா? ஆனா ஒன்ன பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு உண்மையை சொல்லி தெளிவாக்கி அன்னைக்கு நான் ஆடின ஆட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். That's all. உங்க அறிவாற்றலை பயன்படுத்தி இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களா? நீ என்ன கடத்தினதுக்காக நான் கொடுத்த பலமான அடி. இன்னொரு வார்த்தை சொல்லட்டா? அது கோவிந்து நானும் சேர்ந்து ஆடின நாடகம். இன்னும் விளக்கம் சொல்லணும். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும். எல்லாம் ஓ விருப்பத்தோட தான் நடந்துச்சா? ஆமா. அப்ப நம்ம கல்யாணம் விளையாட்டா எத்தனையோ நினைக்கிறோம். அதெல்லாம் உண்மையாயிடுதா? ஜஸ்ட் ஒரு தமாஷ். தமாஷா? இதெல்லாம் தமாஷா சுஜி, இது தமாஷா. சரி, ஒண்ணு வருத்தப்படாத. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி செய்ய சொல்ற. ஒருவேளை நீ ஏதாவது கேஸ்ல சிக்கினாலும் சரி, எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வந்து உனக்கு ஜாமீன் வாங்கி தரேன். என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ பேசுறதெல்லாம் உண்மையா? ஏன் சுஜாதாவா பேசுறது? என்கிட்ட நாடகம் ஆடுறியா சுஜி? நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் கேட்கிற கடைசி வார்த்தை இது. சொல்லு சொல்லு. என்ன இது கலாட்டா? என் மேல கை வைக்கிறியா? நீ செஞ்ச வேலைக்கு உன் பல்ல உடைச்சிருக்கணும். உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட மனித தன்மையோட பேசி அனுதாபம் காட்டுறது ஏன் தப்புதான்? பெரிய மனித தன்மை. மனிதர்களை கொலை பண்ணி சமாதி கட்டி அந்த சமாதிக்கு வர்ணம் பூசி மாலை போட்ட மாதிரி இருக்கு நீ என்கிட்ட காட்டுற அனுதாபம். உன்ன மாதிரி கோடி பேர் மோசம் பண்ணாலோ இல்லைன்னாலும் நான் அதை லட்சியம் செய்யல. என் பாதையை விட்டு உன் பாதைக்கு வந்ததுனால இப்படி ஆத்திரமாவது வருது. ஆனா என் கடந்த கால வாழ்க்கை கதவை திறக்க இதெல்லாம் எனக்கு உதவுது. எவனா இருந்தாலும் என் காலடிக்கு வரணும் தவிர நான் எவன்கிட்டையும் போறவன் இல்ல. போயிடு. இல்லாட்டி போனா எந்த நிமிஷம் என்ன செய்வேனோ, எந்த அளவுக்கு மாறி போவேனோ, வெடிக்கிற என் மனசு எந்த விஸ்வரூபம் எடுக்குமோ எனக்கே தெரியாது. அதுதான் எனக்கும் வேண்டியது. இந்த விஸ்வரூபங்கள் இந்த அட்டகாசங்களோட மறுபடியும் என்ன அடைய முயற்சிக்கிறத விட்டுணும்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்ப நான் கோடீஸ்வரனோட பொண்ணு மட்டும் இல்ல, கொடி பறக்கிற அரசியல் தலைவன் மனைவி கூட. இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நீ அளக்க முடியாதது, நான் விளக்க முடியாதது. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடந்தத ஒரு பாழங்கனவா மாத்துறதுக்கு இது என்ன நாற்காலிக்கு கட்டின சமாதியா, மும்தாஸுக்கு கட்டின தாஜ்மஹாலா? இதெல்லாம் நீ சொன்ன கதைதான். நீ சொன்ன கதையை நீயே தப்புன்னு நிரூபிச்சுட்ட. நடந்தது மறந்துட்டு ஆரம்ப இடத்துக்கே புறப்படுற. என்ன ஏமாத்தி மோசம் பண்ணவும் காதலுக்கு சமாதி கட்டுற. என்னடா பாக்குறீங்க திருட்டு பசங்களா? என் நாட்டம் அரசியல்வாதி தான் நடிகன் நினைச்சேன். உன் நாட்டம் பெண் கூட இந்த நாடகம் ஆடுவாளா? மொத்தத்துல முட்டாள முட்டாளாக்கிட்ட. பாய்சன். அதுல நீ கையெழுத்து போடணும். இல்ல இப்பவே டிஐஜிக்கு போன் பண்றேன். அந்த ராஜாவை ஷூட் அட் சைட் ஆர்டர்ல சுட வைக்கிறேன். போடு. எதுக்குமா இந்த மாதிரி அவசரப்பட்டு துன்பத்தை வரவழைச்சுக்கிற? இப்ப வேணும்னா சாவு. எதுக்குன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உன் சாவுக்கு காரணம் அந்த ராஜா தான் நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த பேப்பர்.
சாவு. பாரு, நீயும் ஒரு பெண் தான். உன் கண் முன்னால நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கேன். பாரு, அன்னைக்கு ரீட்டா விடிய விடிய உன் கண் முன்னால என்ன கலாட்டா செஞ்சான்னு. நீயும் உப்புக்காரம் திங்கிற, உனக்கும் ஆசைங்க இருக்கும். என்னமோ இந்த ஒரு வாரமா வேலை டென்ஷன்ல இருந்து பொண்ணுங்க வாடையே இல்ல. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கிளாமரா இருக்க? ராத்திரிக்கு வேற எவ்வளவு இங்க வர்றதா இல்ல? வா. நம்ம காதல் இப்பதான் கணிஞ்சது. உன் மேல இருந்த மோகம் தீந்து போச்சு. ஓ சாரி, உனக்கு பேமெண்ட் கொடுக்காம போறேன் பாத்தியா? இதோ 1000 ரூபாய் எடுத்துக்க. நான் இன்னொரு வாட்டி இப்படி செஞ்சா இதை விட 2 மடங்கு தரேன். சரிதானா? நான் ரொம்ப பிராட் மைண்ட் உள்ளவன். நீ யாரோட எங்க சுத்தினாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு ராஜா ராஸ்கரை தவிர. ஏன்னா நான் பதவியில இருக்கேன் இல்லையா, அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா. இதோ விஷம் வேணும்னா இப்ப செத்துப்போ. பாரு, உன் தலைய வாரிக்கிட்டு செத்துப்போ. யாராவது ரேப் பண்ணி செத்து போயிட்டு தான் நினைக்க போறாங்க. ஓ ஓ, என்கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, சாவ மாட்டேன். சில நொடியில சிங்காரவேலர் வருவாரு. அவர் பேசுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அவர் அசை சொல்ற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது. கார் கரெக்டா இங்க வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாரும் மேல போடக்கூடாது. வர வேண்டிய இடம் வந்துருச்சு, போதும் விடுங்கடி. அட விடுங்கடி, எவனாவது பாத்துருவான். ஐயோ, உங்களோட தொல்லையா போச்சே. ரொம்ப நல்லா இருந்தது. டாட்டா, வரேன். இருங்க, காசு கொடுக்க சொல்றேன். அப்பா நசுக்கி கொண்டுட்டாளுங்க. நில்லுங்க, அலுப்பா இருக்கு, முக்கியமான ஒருத்தன் போடுங்க. ஐயா, மீட்டிங்ல பேச மூடு வேணும்னு உருப்படிங்கள தள்ளி அந்த தலைக்கு 101 கொடுத்தானு. சரிங்க. என்ன லேடிஸுங்க அரசியலே விட்டுட்டாங்களா? ஒரு புடவைய கூட காணோம். இவரு கோவிந்த். வணக்கங்க. இவருக்கு அவரு மாமனாரு. வணக்கங்க. இவங்க எல்லாம் நம்ம பார்ட்டிக்காரங்க. வணக்கம். நீ ஏன்டா சொல்லாம இருக்க? அம்மாடியோ வணக்கங்க. பார்ட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு. நைட்டுக்கு வெட்டா இருக்குங்க. மேப்படி விஷயம் கிடைக்குமா? உங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்பாடு செய்யறேன். இப்ப நான் வந்த வேலை என்னன்னா, இந்த ஸ்டேட்ல சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது. சொல்றதை கவனிக்காம மூக்கடைஞ்சினா செருப்பால் அடிப்பேன். இந்த கவர்மெண்ட்டை மாத்திட்டு புது கவர்மெண்ட்டுக்காக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க மேலிடத்துல என்ன அனுப்புனாங்க. நீங்கெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தா நம்ம பார்ட்டிக்கு உங்களை சிபாரிசு செய்யறேன். விஷயம் எப்போன்னு? நைட்டுங்க. நிஜமா? சத்தியம். மீதியும் நைட்ல பேசிக்கலாம். ஏற்பாடு செய்யறத செய்யற, கொஞ்சம் எலசா இருந்தா நல்லா இருக்கும். பழச தள்ளிடாத. ராஜரத்னம் சொல்லி அனுப்புனாரு. ஆனா எவ்வளவு வேணாலும் தரேன்னாரு. அவர் 2ஆம் தரத்தை முடிக்க சொன்னாரு. ஜானி வஸ்தாத் கார் அனுப்புனாரு. ஷேர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு தனக்கு இடைஞ்சல் இல்லாம பாத்துக்க சொன்னாரு. அனந்தராஜ் குரூப் வந்து நம்ம பூரா விஷயங்கள் அவங்களே பார்த்துக்கிட்டு 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ரவுடி வளர்ந்து பெரிய ரவுடி ஆயிட்டான்னா இந்த பிரபலமானவங்களுக்கு என்ன பலம் வந்துடுது? எதானாலும் நம்ம பிடிக்குள்ள அவங்க இருக்கணும் தவிர அவங்க பிடிக்குள்ள இந்த ராஜா எப்பவும் இல்ல. இந்த விஸ்வரூபத்துக்கு காரணம் நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கே தவிர அவங்க நினைச்சது சாதிக்க வைக்கிறதுக்கு இல்ல. பெரிய மனுஷங்கிற ஒவ்வொருத்தனும் என் காலடியில இருக்கணும். இந்த பொண்ணால தாண்டா நீ இப்படி ஆயிட்ட. அவ பேச்சு இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் கேட்க கூடாது. என் முன்னால நீ பேச வைக்க கூடாது. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை தட்டாதப்ப அதை அவுத்த கட்ட நீ என்ன கட்டிக்காம போயிட்ட? அவ வாயால என் பாத சரின்னு சொல்ல வச்சு அவ கையாலேயே என் நெத்தியில கர்ச்சீப் கட்ட வைக்கிறேன்டா கேளவா. அப்படின்னா எத்தனை தலையை வெட்டுவேன், எத்தனை வீட்டுல கொள்ளையடிப்பேன்? உன் தாகம் தீர்றதுக்கு எவ்வளவுதான் ரத்தம் வேணும் உனக்கு? சொல்றா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என் லட்சியத்தோட முடிவு என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. ஒண்டியா உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கு. உடம்பு சரியில்லையா என்ன? கேளுங்க. நீ போய் பச்சை மிளகா பஞ்சி சூடா கொண்டா. சரி. பயங்கர காரமா இருக்கணும். கதவை சாத்திட்டு போ. என்ன பூ வச்சுக்கல போல இருக்கு. இஷ்டம் இல்லையா? கசங்கி போயிடுனா. சூடான பச்சிங்க. என்ன பத்தி அதுக்கு சொல்லாம போய்கிட்டு இருக்கே என்ன? நானே சொல்லிக்கணுமா? இதுக்கு தானே உனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வாடுவா. இவர் சிங்கார வேலருங்க. சென்ட்ரல் இவர் தலைங்க. ஸ்டேட் இவர் காலுங்க. ஆல் கேபினட்ஸ் இவர் கையில பச்சை மிளகா பஜ்ஜி ஆட்டம். இங்க எதுக்கு வந்த? லேடிஸ் இருக்காங்க, நீ எதுக்கு போ? எனக்கு ஐட்டம் பிடிச்சால் ஒழிய லேடிஸ் கிட்ட வரமாட்டேன்.
நான் வீசின வாழையில நீ தான் பெரிய மீன். நான் யாருன்னு தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல குடிபோதையில வந்திருக்கியா? ஐயா குடிகிடி நமக்கு பழக்கம் இல்ல, இது ஒரு பழக்கம் தான், அதுவும் ஃபேமிலிஸ் ஓன்லி. உன் புருஷனை சிஎம் ஆக்குறேன், அவன் தான் இந்த பர்மிஷன் கொடுத்திருக்கான், பயப்படாத. டேய், விபச்சாரிய இழிவா சொல்றாங்கன்னா அது அவ பொருளாதார பலகீனம், அவ சக்தியற்ற நிலை. ஆனா ஒரு குடும்ப பொண்ணு இன்னொரு ஆம்பளை தான் படுக்கைக்கு வர சொல்லி அவ சொந்த வீட்லயே கேக்குறான்னா பரந்த உலகமே தலை குனிஞ்சு வணங்குற பாரத பெண்ணோட மதிப்பு இந்த நாட்டுல சந்தையில வாங்குற சரக்கா போயிடுச்சா? நமக்கு என்ன தெரியுமா, நான் கும்பிடுறது ஓட்டு உனக்கு தான். வா அடி அடி அடி, இன்னும் நாலு அடி. ஆனா இந்த விஷயம் பத்திரிக்கையில வரக்கூடாது, எதிர்கட்சிக்காரன் மீட்டிங் போட்டு கத்துவான். நான் உன் அண்ணன் இல்ல. ஓகே, சூப்பரா இருக்குங்க. சாயந்தரம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவன நீங்க பேச போறதுக்கு நல்ல விஷயம் கிடைச்சதுங்க. ஏய், உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு வந்தேன். ஒரு ரவுடி ராஸ்கல் பேச வேண்டிய மீட்டிங் இல்ல இது. சீ, வாய்மூடு. ஓ அரசியல் விட என் ரவுடித்தனமே மேலுடா. எறும்பு புத்துல பாம்பு பொந்ததாட்டம் என் ரவுடித்தனத்தினால் அஸ்திவாரம் போட்டா அது மேலதாண்டா உன் அரசியல் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுது. நான் சொல்ல போறது நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க யாரும் நிக்க கூடாது. நின்னீங்களோ என்ன போறது உங்க ஓட்டுங்களை இல்ல, வெட்டப்பட்ட தலைகளை. உங்களையும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களையும் சேர்த்து கட்டி வங்காள குடாக்கடல்ல போட்டுடுறேன். யாரு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாக்க. அசம்பிளி ஹால் காலியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னாட்டம் ரத்தம் குடிக்கிற நரிங்க அங்க ஆட்சி செய்ய நான் விட மாட்டேன். ஒரு பெண்ணா உன்னை விட உயர்ந்தவன் நிரூபிக்க சொன்னா அவ மறந்து போனாலும் நான் மறந்து போகல. நான் உயர்ந்தவன ஆகாட்டி போனாலும் அழகதை இல்லாத உன்னை உயர்ந்தவனாக்க மாட்டேன். இது அந்த பெண்ணுக்காக இல்ல, என் மனசுல கொஞ்ச நாள் இருந்த அந்த பெண் தெய்வத்துக்காக. பாத்தீங்களா, எதிர்பார்த்தி ஆளுன்னா ஈஸியா தோக்கச்சிடலாம். இவனை என்ன செய்யறது? ரவுடினாலே அப்படிதான் டபாச்சிக்கிட்டு இருக்கணும். நமக்குள்ள பேசிக்கிட்டா நம்ம அதிர்ஷ்டசாலிங்க. சாயந்தரம் தண்ணி பாட்டில எல்லாம் பேசிக்கோ, நீங்களாம் போகலாம். என்ன குழப்பம்? குழப்பம் இல்லைன்னா வேற என்ன? அவன் சுவிட்சை எங்க அழுத்தணும்னு எனக்கு தெரியும், அங்க அழுத்துறேன். அண்ணா, யாரும் ஓட்டு போடுறதுலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு கழுதை நின்னாலும் அந்த கழுதைக்கு ஓட்டு போடுவோமே தவிர அவங்களுக்கு மட்டும் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உன் பேரை சொன்னா ஓட்டு கேட்கறவங்களும் இல்ல, உன் பேச்ச மீறி ஓட்டு போடுறவங்களும் இல்ல. ஹலோ, என்ன ரவுடி தம்பி, சௌக்கியமா? நான் தான் சிங்காரவேலு. உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்றதுக்கு போன் பண்ணேன். நாங்க தேர்தல்ல ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னல. டேய், நான் சொன்னதுதான் நடக்க போகுது. நாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி நீ தான் செய்யணும். ஒரு சின்ன தொகுதியில கூட தோக்க கூடாது. தோத்துட்டோன்னு வச்சுக்க, உன்னை வளர்த்த கிழவும் ஒரேடியா மேல போயிடுவான். அவன் இங்கதான் இருக்கான், பேசு. கிழவா, வாங்க, கிழவ ராஜாவோட பேசட்டும். டேய் கிழவா, ராசா, கிழவா, ராசா, எங்க இருந்து பேசுற? என்ன பத்தி கவலைப்படாதடா. நீ நினைச்சது சாதிக்கணும். நீ அவனுங்களை விட்டுட்டா என் உயிருக்கு ஆபத்துடா. நீ தோத்து போயிட்டா என் பணத்தை தான் பாப்படா. நீ எங்கடா இருக்க? என்ன நீ தேட வேண்டாம், என் மேல ஆனடா. கிழவா, கிழவா, ராசா. கிழவா, போயிட்டியடா, என்னை விட்டு போயிட்டிய. நீ இல்லாம நான் என்னடா செய்வேன்? இன்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடலாம். எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தேன்னா போதும்.